ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா எக்ஸ்போ 2020 கார்டன் இன் த ஸ்கை அங்கே தான் போக போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லா மியூசியமும் துபாயில் ஃப்ரீயாக விடுறாங்க. எல்லாமே கிடையாது, ஒரு சில இடங்கள் ஃப்ரீயாக விடுறாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்போ 2020 கார்டன் இன் த ஸ்கைக்கு போகிறோம். இது ரொம்ப லாங்குங்க. நாங்கள் இந்த எண்டுலேருந்து அந்த எண்ட் போகிறோம். நாங்கள் மெட்ரோவில் போகிறதுக்கு எங்களுக்கு 1.5 hours ஆச்சு. ஆனால் மெட்ரோ செம்மையாக இருந்தது. இந்த மெட்ரோ மட்டும் பார்க்குறதுக்கு எனக்கு ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், பக்கா இப்படி ஒரு இப்படி ஒரு மெட்ரோ நான் பார்த்ததே கிடையாது. செம்மையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சூப்பராக டிசைனாக அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஏதோ ஏர்போர்ட்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ மெட்ரோலேருந்தே டேரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்போ 20 இதான் லாஸ்ட்டு ஸ்டேஷன். ஸோ இறங்கினோடனே நம்மளுக்கு எக்ஸ்போ 2020 தான். அப்படியே இறங்கினோடனே என்ட்ரன்ஸ்லேயே அதுதான் இருக்குது, துபாய் எக்ஸிபிஷன் சென்டர். இதுதாங்க செம்ம பெரிய பிளேஸ். ஒரு மிகப்பெரிய ஏரியா, மிகப்பெரிய ஏக்கரை வளைச்சி போட்டு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் லைட்டிங்கோட பார்த்தீங்கன்னா நைட் டைமில் செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது இந்த மியூசியம் தான் இன்றைக்கி ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அப்படின்றதுனால. இது உள்ள என்ன நல்லா தான் இருக்குது அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துருவோம். இந்த கார்டன் இந்த ஸ்கை எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை. பிகாஸ் அது வந்து நம்ம ஒரு 40 to 50 பீப்புள்ஸ் மோர் தென் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த கார்டன் வந்து அப்படியே மேலே போகும். ஒரு 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 டிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிட்டு அங்கே வந்து ஒரு 1/2 hour அப்படியே அங்கேயே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு அந்த நேம் மறந்துடுச்சு, இது எங்கே இருக்குன்ட்டு. பார்த்தா இன்றைக்கி இந்த மியூசியம் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அப்படின்றதுனால ஒரு 5 to 6 மியூசியம்ஸ் வந்து இன்றைக்கி என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டில் பார்த்தேன். அதில் இது ஒன்று இருந்தது, கார்டன் இன் த ஸ்கை. ஸோ ஓகே, இதை தான் நம்ம போகணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஆனால் பயங்கர லாங்கு. சொன்ன மாதிரி மெட்ரோவில் கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு மெட்ரோலேயே. இது நல்லா இருந்தது. இது ஆனால் பெருசாக ஒன்றும் இங்கே ரவுண்ட் அடிக்கல, இங்கேருந்து உள்ளே கொண்டு போய் விடுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால நாங்கள் அப்படியே நடந்தே வந்துட்டோம். இதுதான் மணி அடிச்சுட்டே இருந்தது. நாங்கள் எங்கேயோ கோயில் மணி சவுண்டு கேட்குதே, கோயில் மணி சவுண்டு பார்த்தா இதுதான் மணி அடிச்சுட்டே வந்திருக்கு. ஆனால் செம்மையாக இருந்தது. ரொம்ப பெரிய ஸ்பேஸு, நடுவில் ஒரு ஸ்டேடியம் மாதிரி, சுற்றி எல்இடி லைட்ஸு. இது வந்து இன்னும் லைட்டிங் கூட பார்த்தா செம்மையாக இருக்கும். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் இருக்கலாம். கிரிக்கெட் ஸ்டேடியம் சுற்றி இருக்குமே அந்த மாதிரி. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த கார்டன் இந்த ஸ்கைக்கு போய் நம்ம நின்றுவோம். ஏன்னா இது ஃப்ரீன்றதுனால கண்டிப்பாக இப்போ க்ரௌட் அங்கே இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லைன்லாம் வேறு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இப்போ போய் நின்னா தான் ஓரளவுக்கு ஒரு 4-5 ட்ரிப் அடித்து நம்ம 6வது ட்ரிப் 7வது ட்ரிப்பில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம போய் லைனில் நின்னலாம் அப்படின்னு சொல்லி அது எங்கே இருக்குன்னு தேடி போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் தான் நான் இதை பார்த்தேன். இதை நான் நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். இது இன்னும் நல்லா ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே பீச்லேருந்து கடல் அலை வர மாதிரி, அந்த அலை வர மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வேவ்ஸு. அப்பா சொன்னேன்ல, நான் கெஸ் பண்ண மாதிரியே பாருங்கள், இங்கே தான் ஃபுல் க்ரௌடும் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தோமே, எல்லா இடமும் எம்டியாக தானே இருந்தது. இங்கே மட்டும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குது. அதுதான் இந்த கார்டன் இந்த ஸ்கைக்காக இங்கே க்யூ கண்டிப்பாக நிறைய க்ரௌட் வந்து நிற்கும். ஸோ நம்ம முன்னாடியே லைனில் போய் நின்னா தான் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் அதை க்யூ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம அங்கே போய் நின்றுவோம்.
ஓகே, ஃபைனலாக நம்ம க்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் க்யூ பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த கார்டன் இன் த ஸ்கை. நான் சொன்னேன் இல்லையா, இது ரொட்டேட் ஆகிட்டே அப்படியே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். மேலே போயிட்டு டாப்லேயே அப்படியே ஒரு 1/2 hour நிற்கும். ஆனால் இன்றைக்கி ஃப்ரீ மியூசியம் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால ஜஸ்ட் மேலே போயிட்டு ஒரு 1 minute 2 minute அவங்க இறக்கிடுறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும்தான் மேலே ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். இங்கே வந்து கிட்ஸ் விளாட்றதுக்கான இங்கே ஒரு ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது. இது ஒரு திமிங்கலம் ஷேப்பில் இருந்தது, சர்க்கஸ்லாம் வச்சு நல்லா பெருசு அதை பாருங்கள் உடனே ரிட்டர்ன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம லைன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகிட்ருக்கோம். ஆக்சுவலி நான் லைன் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த லைன் அனுமார் வால் மாதிரி போயிட்டே இருக்குது. ரொம்ப பெரிய லைனுங்க. இது சுற்றி வச்சுருக்காடுங்க. நாங்கள் சரி பக்கத்தில் தானே இருக்குது, கண்ணது இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 ட்ரிப்பில் போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லைன் நிற்குது. அதுவும் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 minutes ஒன்ஸ் தான் நகர்ந்துகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் நாங்கள் வந்து ஒரு சன்செட்குள்ளேயாச்சும் போயிடணும், அந்த சன்செட்டோட அந்த வியூ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 o'clock ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போவே நல்லா வெளிச்சம் தான் இருக்குது. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் கூல்ட்ரிங்க்ஸ், பெப்சி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். சரி ரைட் மேலே போகிறோமே அதனால் ஏதோ ஒன்று தராங்கன்னு காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இப்போ தான் நாங்கள் பேஸ்மெண்ட் வந்திருக்கோம். இப்போவே லைட்டாக இருட்டிடுச்சு. ஓ மை காட், 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்கள் லைனை. 1 hour லேட்டர் ஃபைனலாக நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க எப்படியோ. ஆக்சுவலி கீழே பேஸ்மெண்ட் வழியாக போய் தான் மேலே போனோம் போல் அது. ஸோ நாங்கள் இப்போ இது உள்ளே வந்துட்டோம். எப்படியோ எத்தனை ட்ரிப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ட்ரிப். நான் வந்து 4-5 ட்ரிப்பில் போயிடுவோம்னு நினச்சேன். ஆனால் ஒரு 15 ட்ரிப்பு கழித்து தான் நாங்கள் இங்கே உள்ளே வர மாதிரி இருந்தது. ஸோ இது உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கோம், அந்த கார்டனுக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நின்று இருக்கோங்க. மணி 7:30 ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி பேஸ்மெண்ட் வழியாக அப்படியே நம்ம வந்து மேலே வர மாதிரி இருக்குது. சாலிடாக ஆனால் ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் ஒரு ட்ரிப்லேயே. அப்படி இருந்தும் நாங்கள் 15 ட்ரிப் அடிச்சிருக்கோம். 15 ட்ரிப்பு அடித்தே நாங்கள் அப்புறமா தான் நாங்கள் வரோன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேலே. It will take just under a minute to reach the top. For your safety, please do not lean over the barriers. Enjoy your flight with us. இன்னமும் கீழே லைன் நின்றுட்டுருக்குங்க அவ்வளோ தூரத்துக்கு. ஆக்சுவலி இது 10 o'clock க்ளோஸு. நாங்கள் இப்போவே 8 o'clock ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 7:30 8 o'clock ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள், இன்னமும் கீழே அவ்வளோ பெரிய லைன் நிற்குது. இவங்க எந்த நம்பிக்கையில் நிற்கிறாங்க? ஏன்னா இவங்க 10 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இது ரைடு எடுக்க மாட்டாங்க. இவங்க கண்டிப்பாக போவாங்களா இல்லையானே தெரியல. ஐயோப்பா, ஆக்சுவலி இவங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பராக கொஞ்சம் செக்யூரிட்டிஸ்லாம் வச்சு இந்த லைன் கியூ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் சீக்கிரமாக போயிருந்துருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது கூட ஓகே, ஏன் அப்படி சுற்றி அவ்வளோ நேரம் வெளியில் நிற்க வச்சு? ஆக்சுவலி இவங்க டைரெக்டாகவே உள்ளே என்ட்ரு பண்ணாலே நம்ம இது கடன்னு சீக்கிரமாக இந்த ரைட் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவங்க அந்த லைனை சுத்த விடுறன்ற பேரில் எனக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப நேரமாக அந்த லைன் சர்க்கிள் சுற்ற விட்டுட்டே இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு இவங்க டைரெக்டாக அலோவ் பண்ணாலே ஸ்பீடாக முடிஞ்சிட்ருக்கோம். இது 1.5 hours வெயிட் பண்ண ஜஸ்ட் ஒரு 1 minute ஒரு 2 minutes என்ஜாய்மெண்ட்காக. அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்துருக்கலாம் பார்த்து. அந்த சேம் டைம் இன்னொன்று என்னென்னா, நைட் டைம் வந்து அந்த எக்ஸ்போ 2020 அது வந்து லைட்டு எல்இடி அதெல்லாம் சூப்பராக போட்டு பண்ணுவாங்க, நம்ம அதை வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவனுங்க லைட்டே ஆன் பண்ணல. அவனுங்க இன்றைக்கி ஃப்ரீ என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்றதுனால அவங்க அது எதுவுமே போடாமல் அப்படியே எம்டியாகவே வச்சுருக்காங்க. ஒரு லைட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணல. இது பாருங்க, அது எம்டியாகவே தான் இருக்குது, அப்படியே இருட்டாக தான் இருக்குது.
ஸோ ஃபைனலாக எங்களுக்கு அந்த ரைடை முடிச்சுட்டு வந்தோடனே பயங்கர பசி ஏன்னா 1.5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். அதனால நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் டீயும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ டீ குடிச்சிட்டு அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பும் போதே மணி வந்து 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 ஆகிடும். ஓகே, ஃபைனலாக இந்த ட்ரிப்பை நாங்கள் எப்படியோ முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு யூடியூப்கார சொல்கிறான். 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க, வெறும் 5% தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பை.